Hi everyone, welcome to Tamil Vidram. இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா 16th May 2020 ஓட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அது இல்லாமல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஃப்ரீ டெஸ்ட் சீரியஸ் அதை வாங்கி கொடுக்க போகிறதுக்காக வந்து பார்த்தோன்னா அந்த குவிசஸ் வந்து டெய்லியும் கொஸ்டின்ஸ் கேட்டுருந்தோம். அதுக்கு வந்து பார்த்தோன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். சரியா, அந்த மாதிரி ரெகுலராக ஆன்சர் பண்ணுவாங்க. சரியா, அந்த 7 டேஸும் இந்த வீக்குக்காக அந்த 7 டேஸும் ரெகுலராக ஆன்சர் பண்ணவங்களை வந்து பார்த்தோன்னா நம்ம செலக்ட் பண்ணி அவங்களை வினராக அனௌன்ஸ் பண்ண போகிறோம் இன்றைக்கி. சரியா, அவங்களுக்கு டெஸ்ட் சீரியஸும் வந்து பார்த்தோன்னா நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம். சரியா, இது வந்து நெக்ஸ்ட் வீக்கும் கண்டினியூ ஆக போகுது. அதுக்கான கொஸ்டின்ஸும் வந்து நான் இதில் கொடுத்துருக்கேன். சரியா, அதனால் வந்து ரெகுலராக பார்க்குறவங்க ரெகுலராக ஆன்சர் பண்ணுங்கள். சரியா, உங்களுக்கு டெஸ்ட் சீரியஸ் இல்லைன்னா கண்டிப்பாக டெஸ்ட் சீரியஸ் கிடைக்கும். சரியா, அது வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுற போகிறதில்ல. ஆல்ரெடி எக்ஸாம்ஸில் பாஸ் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோங்க, அவங்க மூலிமா வந்து நம்ம வாங்கி தர போகிறோம். சரியா, உங்களுக்காக நம்ம வந்து அவங்ககிட்ட பேசியிருக்கோம். இந்த மாதிரி வந்து நிறைய பேர் டெஸ்ட் சீரியஸ் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, அவங்களுக்காக தான் வந்து நம்ம இதை பண்ணுறோம். சரியா, ஏன் வந்து இதை வந்து நம்ம வந்து குவிஸ் மூலிமா வந்து வச்சு அவங்களுக்கு வந்து டெஸ்ட் சீரியஸ் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க படிக்கிறாங்க. சரி, அவங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்றது வந்து நமக்கு தெரியணும். அது மூலிமா தான். சரி, அவங்களுக்கு வந்து நம்ம காட்டணும். அப்படின்னா தான் வந்து பார்த்தோன்னா அவங்களும் ஓகே சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெஸ்ட் சீரியஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு அமௌண்ட் பே பண்ணுவாங்க. அதனால தான் வந்து நம்ம இந்த இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். இது ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், இது கரெக்டாக கொண்டு போகலாம். சரியா, அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். டெஸ்ட் சீரியஸ் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா, International news. Which among the following organizations chief Roberto Azevedo has decided to step down early? அதாவது வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு ஆர்கனைசேஷனோட சீஃப் இருக்கார். சரியா, அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ராபர்ட்டோ அஸ்வெடோ. சரியா, அவர் வந்து பார்த்தோன்னா அதுலேருந்து வந்து பார்த்தோன்னா வெளியே வரதுக்கு முன்னாடி அவரோட பதவிக்காலம் முன்னாடியே வந்து பார்த்தோன்னா அதுலேருந்து வெளியே வரதுக்கு வந்து அவர் டிசைட் பண்ணிட்டார். சரியா, அது இல்லாமல் அவர் அனௌன்ஸும் பண்ணிட்டார். யார் எந்த ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா WTO. சரியா, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், அதோட சீஃப் தான் வந்து பார்த்தோன்னா இந்த ராபர்ட்டோ அஸ்வெடோ. அவர் வந்து பார்த்தோன்னா 1 இயருக்கு முன்னாடியே வந்து பார்த்தோன்னா தன்னுடைய பதவியிலேருந்து விலகிறதா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. சரியா, அவர் வந்து எப்போ விலகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா August 31, 2020 அவரோட பதவியிலேருந்து வந்து நான் வந்து விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு வந்து இன்னும் 1 இயர் வந்து அவரோட பீரியட் இருக்குது. இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா அதுக்கு முன்னாடியே விலகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த WTO ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஜெனீவா, சுவிட்சர்லாந்து. இது எப்போ ஃபஸ்ட்டு ஃபவுண்ட் பண்ணாங்க அப்படின்னா 1995. Who has started an online competition called Hateful Memes Challenge? இந்த Hateful Memes Challenge அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்படிஷன் வந்து ஆன்லைனில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது யார் ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம் ஃபேஸ்புக். அவங்க தான் வந்து பார்த்தோன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரியா, இந்த ஃபேஸ்புக் வந்து பார்த்தோன்னா Hateful Memes Challenge அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரியா, இதில் வந்து பார்த்தோன்னா பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ப்ரைஸாக எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா $1 lakh வந்து வச்சுருக்காங்க. சரியா, ப்ரைஸாக வச்சுருக்காங்க இந்த போலுக்கு. சரியா, இதில் வந்து பார்த்தோன்னா the competition is for developers to create AI models, artificial intelligence models அப்படின்னு சொல்லியிருக்காங்க, that can recognize hateful memes and images அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரியா, which is the first country in Europe to become coronavirus free? அதாவது வந்து பார்த்தோன்னா எந்த கண்ட்ரி யூரோப்லே ஃபஸ்ட் கண்ட்ரி கொரோனா வைரஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு அவங்கக்கிட்ட இருந்த தளர்வுகள்லாம் வந்து பார்த்தோன்னா விலக்கிக்கிட்டாங்க. சரி, அது எந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்லோவேனியா. அந்த கண்ட்ரி தான் வந்து பார்த்தோன்னா அவங்களோட தளர்வுகள்லாம் விலக்கிக்கிட்டு கொரோனா வைரஸ் ஃப்ரீ கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரியா, அவங்க எந்த மாதிரியான தரவுகள்லாம் விலக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல் காலேஜஸ்லாம் வந்து ஓப்பன் பண்ணலாம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தோன்னா மற்ற கண்ட்ரியிலேருந்து வேறு இடத்துலேருந்து பீப்புள்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா உள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டும் ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. சரியா, மோஸ்ட்டாக இதுலேருந்து வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து ஃபுல்லாக வந்து நிறைய லாக் பண்ணியிருந்த பிளேசஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஓப்பன் பண்ணிட்டாங்க. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோன்னா கொரோனா வைரஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சரியா, அப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தா லாஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், ஆல் ஷாப்ஸ் அண்ட் டிரைவிங் ஸ்கூல்ஸ் ஆர் ஆல்சோ கிவன் ஏ க்ரீன் சிக்னல் டு ரெஸ்யூம் தேர் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லா ஷாப்ஸுக்கும் இந்த டிரைவிங் ஸ்கூல்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தோன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க. எந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஸ்லோவேனியா. அந்த கண்ட்ரி தான் வந்து பார்த்தோன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரியா, இதோட கேபிட்டல் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம் லுப்லஜானா. அதுதான் வந்து பார்த்தோன்னா அதோட கேபிட்டல். சரியா, இதோட கரன்சி எது அப்படின்னு பார்த்தோன்னா யூரோ. அதோட பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம் ஜனோஸ் ஜன்சா. சரியா, இந்த ஜனோஸ் ஜன்சா அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தோன்னா அதோட பிரைம் மினிஸ்டர். Who among the following has denied the rights to appeal against the extradition order at the UK Supreme Court? அதாவது வந்து பார்த்தோன்னா ஒரு மேல்முறையீடு பண்ணியிருந்தார். சரியா, யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். யூகே சுப்ரீம் கோர்ட்டில் பண்ணியிருந்தார். சரியா, அதை வந்து பார்த்தோன்னா அதை திரும்பவும் டெனைட் பண்ணிட்டாங்க. சரியா, அதை வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அந்த வழக்கே வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க.
யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். யார் அப்படின்னு பார்த்தோம்னா விஜய் மல்யா. சரியா, விஜய் மல்யாவை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. நம்ம ஏதோ ஒரு மீம்ஸ் போடணும், சரியா, ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது, அமௌண்ட் வைஸாக ப்ராப்ளம் வருது, சரியா, அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னாலும் நிறைய மூவிஸில் வந்து பார்த்தோம்னாலும் முதல் எடுத்துக்கிட்டால் வந்து நிற்கிறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா விஜய் மல்யா. சரியா, இப்போ எந்த ப்ராப்ளமுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தெரியும். அவர் அந்த ஹீரோயிங்கை வந்து பார்த்தோன்னா யூகே சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்தோன்னா கேன்சல் பண்ணிட்டாங்க. Who has announced a $1 billion social security package for India? யார் வந்து பார்த்தோன்னா சோசியல் செக்யூரிட்டி பேக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு $1 billion, சரியா, இந்தியாவுக்காக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா, யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம் வேர்ல்ட் பேங்க். அவங்க தான் வந்து பார்த்தோன்னா இப்போ இந்தியாவுக்காக சோசியல் ப்ரொடக்ஷன் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு $1 billion பேக்கேஜ் வந்து பார்த்தோன்னா இந்தியன் கவர்மெண்ட்காக கொடுத்துருக்காங்க. சரியா, ஆல்ரெடி 1 பில்லியன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ டோட்டலாக வந்து பார்த்தோன்னா 2 பில்லியன். ஓகேவா, இது வந்து பார்த்தோன்னா இந்த 1 பில்லியன் தனி. சரியா, சோசியல் ப்ரொடக்ஷன் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தோன்னா 2 டைமாக வந்து தரப்போகிறாங்க. 2020 ஒன்று, 2021 ஒன்று வந்து தரப்போகிறாங்க. சரியா, $750 million வந்து பார்த்தோன்னா 2020லையும் அந்த $250 million வந்து பார்த்தோன்னா 2021லையும் தரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. பிரசிடென்ட் ஆஃப் வேர்ல்ட் பேங்க் யார் அப்படின்னு பார்த்தோன்னா டேவிட் மால்பஸ். ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா வாஷிங்டன் டிசி. The second edition of Extraordinary G20 Virtual Trade and Investment Ministerial Meet was held under the presidency of which country? இந்த செகண்ட் எக்ஸ்ட்ராடனரி மீட் வந்து இப்போ ரீசெண்டாக நடந்துச்சு, G20 விர்ச்சுவல் ட்ரேட் மீட்டிங். சரியா, அது வந்து பார்த்தோன்னா யார் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க இந்தியாவிலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி எந்த கண்ட்ரி வந்து பார்த்தோன்னா பிரசிடென்சி கண்ட்ரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா, எந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தோன்னா சவுதி அரேபியா தான். சரியா, இந்த மீட் எல்லாமே வந்து பார்த்தோன்னா வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலிமா தான் நடந்துச்சு. இந்தியாவிலேருந்து எந்த மினிஸ்டர் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு அப்படின்னா காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் பியூஷ் கோயல். அவர் தான் வந்து பார்த்தோன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு இந்த விர்ச்சுவல் மீட்டிங்கில். மோஸ்ட்டாக வந்து பார்த்தோன்னா இதில் வந்து அந்த COVID-19 ரீசன் தான் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதுக்கான வேக்சின்ஸ், மெடிசன், ட்ரீட்மெண்ட்லாம் எப்படி ப்ரொவைட் பண்ணுறது, அதுக்கான எவ்வளோ பின்னாடியில் இருக்கும், எவ்வளோ பணம் அமௌண்ட் தேவைப்படுது, இதை பற்றியே தான் மோஸ்ட்டாக வந்து இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா மீட்லையுமே வந்து பார்த்தோன்னா இந்த கொரோனா வைரஸ் அந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால வந்து பார்த்தோன்னா இதை பற்றியே தான் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. சரியா, அதனால் வந்து பார்த்தோன்னா எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணாங்க, அதனோட மோட்டோ என்ன, அதெல்லாம் கேட்க மாட்டான். பிரசிடென்சி கண்ட்ரி யார் இதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, எந்த கண்ட்ரிலாம் பார்ட்டிசிபேட் பண்ணிச்சு, அந்த மாதிரி வேணால் கேட்க சான்ஸ் இருக்குது. எவ்வளோ கண்ட்ரிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, இந்த மெம்பர்ஸ் ஆஃப் G20 குரூப்ஸ் வந்து யார் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்கேன். அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியா, பிரேசில், கனடா, சைனா, ஃப்ரான்ஸ், எல்லா கண்ட்ரியும் இருக்குது. அதை மோஸ்ட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. சரியா, நேஷ்னல் நியூஸ். ஹவு மெனி ரஃபேல் ஃப்ளைட்டர் ஜெட்ஸ் as set to arrive in India by July end. ஜூலை எண்டில் வந்து பார்த்தோன்னா ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து பார்த்தோன்னா இந்தியாவுக்கு வந்து வரப்போகுது. எவ்வளோ வரப்போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். சரியா, எவ்வளோ வரப்போகுதுன்னு பார்த்தலாம். ஆனால் ஆல்ரெடி நம்ம படித்த நியூஸில் வந்து பார்த்தோன்னா நமக்கு மேலே வந்து கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஆனால் வந்து பார்த்தோன்னா இப்போ ஜூலைன்னு படிக்கிறோம். சரி, இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பார்த்தலாம். எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 4 ஃபைட்டர் ஜெட்ஸ் தான் வந்து பார்த்தோன்னா கிடைக்க போகுது. இந்த COVID-19 அந்த ரீசனால தான் வந்து பார்த்தோன்னா 2 months வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. நமக்கு வந்து பார்த்தோன்னா இது ஜூலை எண்டில் தான் வந்து பார்த்தோன்னா இந்த 4 ஃபைட்டர் ஜெட்ஸும் வந்து பார்த்தோன்னா கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. Which countries carbon emission have decreased for the first time in the last 4 decades? இந்த லாஸ்ட் 4 decades கம்பேர் பண்ணும்போது கார்பன் எமிஷன் வந்து பார்த்தோன்னா ஒரு கண்ட்ரியில் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு. சரியா, அது எந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் நேஷனல் நியூஸ்னு வந்துடுச்சு. சரியா, அதனால் எந்த கண்ட்ரியாக இருக்கும், நம்ம நாடு தான், இந்தியாவில் தான் வந்து பார்த்தோன்னா அந்த கார்பன் எமிஷன் வந்து பார்த்தோன்னா குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த COVID-19 ரீசனால் தான் வந்து பார்த்தோன்னா நிறைய வந்து ஃபேக்ட்ரிஸ்லாம் வந்து ஒர்க் பண்ணல, எல்லாமே வந்து க்ளோஸில் இருக்குது. அந்த ஒரு ரீசனால் தான் வந்து பார்த்தோன்னா ஏப்ரல் டூரிங்கில் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் குறைஞ்சிருந்துச்சு. மார்ச் டூரிங்கில் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் குறைஞ்சிருந்துச்சு. இப்போ ஏப்ரலில் வந்து பார்த்தோன்னா இன்னும் மோஸ்ட்டாகவே குறைஞ்சிருக்கு. சரியா, கண்ட்ரிலே வந்து பார்த்தோன்னா ரொம்ப எது குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்தியா தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ராஜ்நாத் சிங் ஆஸ் கமிஷனடு இந்தியன் கோஸ்ட் கார்ட் ஷிப் ICGS. இந்த ICGS தான் வந்து பார்த்தோன்னா இந்தியன் கோஸ்ட் கார்ட் ஷிப் டேஷ் அண்டு 2 இன்டர்செப்டர் போட்ஸ் IBIS C-140 அண்டு 451 இன் கோவா வயா வீடியோ கான்ஃபரன்ஸ். அதாவது வந்து பார்த்தோன்னா வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலியமே வந்து பார்த்தோன்னா இந்தியன் கோஸ்ட் கார்ட் ஷிப்ஸ் இதை வந்து ஆக்டிவேட் பண்ணுறாங்க. சரியா, யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ராஜ்நாத் சிங் அவர் தான் வந்து பார்த்தோன்னா இதை பண்ணியிருக்காரு. சரியா, அந்த சிப்ஸ் வந்து என்ன, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அது நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அது நேம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சச்செத், அதுதான் வந்து பார்த்தோன்னா அதோட நேம். சரியா, இதை தான் வந்து பார்த்தோன்னா ராஜ்நாத் சிங் வந்து பார்த்தோன்னா இந்த சச்செட் அப்படிங்கிறத வந்து பார்த்தோன்னா இந்த சச்செட் அப்புறம் வந்து பார்த்தோன்னா 2 இன்டர்செப்டர் போட்ஸ் இது மூணையும் வந்து பார்த்தோன்னா அவர் வந்து இந்த இந்தியன் கோஸ்ட் கார்ட்
சிப்ஸாக வந்து பார்த்தோன்னா வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலிமா வந்து பார்த்தோன்னா ஆக்டிவேட் பண்ணி வைக்கிறாரு. சரியா, அந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலிமா இதை வந்து ஃபஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுறது வந்து பார்த்தோன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம். ஒரு சிப் அப்புறம் வந்து பார்த்தோன்னா 2 போர்ட்ஸ். சரியா, யார் வந்து இதை வந்து இது பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ராஜ்நாத் சிங் அவர் தான் வந்து பார்த்தோன்னா தொடங்கி வைக்கிறாரு வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலிமா. சரியா, அது இல்லாமல் இது யார் டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துலாம். சரியா, இந்த 2 போர்ட்ஸையும் டெவலப் பண்ணது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா LND அவங்க தான் வந்து டெவலப் பண்ணுறாங்க. இதில் ஃபஸ்ட் டைம் வந்து என்ன ஃபிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா லேட்டஸ்ட் நேவிகேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா இதில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. சரியா, இந்த சிப்பு வந்து யார் டெவலப் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துலாம். யார் டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஹேஸ் பீன் டிசைன் அண்ட் பில்டு இண்டிஜினியஸ்லி பை கோவா சிப்யார்ட் லிமிடெட் அவங்க தான் வந்து பார்த்தோன்னா இதை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. சரியா, இந்த சீஃப் ஆஃப் நேவல் சீஃப் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அட்மிரல் கரம்பீர் சிங். ஸ்டேட் நியூஸ். Which state has launched Atmanirbhar Sahay Yojana to lower middle income groups? அதாவது வந்து பார்த்தோன்னா இந்த ஆத்மநிர்பர் சகா யோஜனா டு ஹெல்ப் லோயர் மிடில் இன்கம் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இப்போ தான் வந்து பார்த்தோன்னா இந்த எக்கனாமிக் பேக்கேஜில் இதில் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. இதை ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த ஸ்டேட் வந்து லான்ச் பண்ணிடுச்சு. எந்த ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோன்னா குஜராத் அவங்க தான் வந்து பார்த்தோன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. குஜராத்தோட சீஃப் மினிஸ்டர் விஜய் ரூபானி அவர் தான் வந்து பார்த்தோன்னா லான்ச் பண்ணியிருக்காரு. இது மூலிமா வந்து பார்த்தோன்னா ஒவ்வொருத்தருக்கும் 10 lakh வந்து லோன் கொடுக்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தோன்னா 2% தான் வந்து பார்த்தோன்னா ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மூலிமா வந்து பார்த்தோன்னா 10 lakh பீப்புள்ஸ் வந்து பார்த்தோன்னா பயன்பெறுவாங்க. அவங்க வந்து பார்த்தோன்னா புதுசாக அவங்க லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா 3 yearsல 5,000 crore வந்து பார்த்தோன்னா இதுக்கு டார்கெட்டாக வச்சிருக்காங்க இந்த லோன் கொடுக்க போகிறதா. சரியா, இது வந்து பார்த்தோன்னா எங்கே அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா ரிட்டர்ன் அப்ளிகேஷன் மூலிமா கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ், டிஸ்ட்ரிக்ட் பேங்க் அண்டு கிரெடிட் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸில் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குஜராத்தோட கேபிட்டல் இது அப்படின்னு பார்த்தோன்னா காந்தி நகர். அதோட சீஃப் மினிஸ்டர் விஜய் ரூபானி. கவர்னர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஆச்சாரியா தேவ்ரத். Which state government has launched the மத்திர் ஸ்மிருதி ஸ்கீம்? அதாவது வந்து பார்த்தோன்னா இந்த மத்திர் ஸ்மிருதி ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்கு. சரி, அது எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா வெஸ்ட் பெங்கால் அவங்க தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. வெஸ்ட் பெங்காலோட சிஎம் மம்தா பானர்ஜி அதை தான் அவங்க தான் வந்து பார்த்தோன்னா இந்த ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 6 districtsல. சரியா, இந்த ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரி, அந்த 6 districtsலேயும் வந்து பார்த்தோன்னா அங்கே வந்து பார்த்தோன்னா அந்த எந்த விவசாயமே வந்து பண்ண முடியாது. சரி, அங்கே எது பயிர் பண்ணாலும் வந்து பார்த்தோன்னா விளையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5,000 acres இருக்குது. சரியா, அங்கே தான் வந்து பார்த்தோன்னா இந்த மத்திர் ஸ்மிருதி ஸ்கீம் அப்படிங்கிறத வந்து பார்த்தோன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. இது மூலிமா வந்து பார்த்தோன்னா 2.5 lakh பீப்புள்ஸ் வந்து பார்த்தோன்னா ரூரல் அந்த பெங்கால் சைடில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. சரியா, இது வந்து பார்த்தோன்னா இனிஷியேட்டிவாக இது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா டோட்டலாக வந்து பார்த்தோன்னா 50,000 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதில் வந்து பார்த்தோன்னா 6,500 acres வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இதை கொண்டு வந்துட்டாங்க. மைக்ரோ லெவல் அண்டு திஸ் இஸ் அன் என்வரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதை வந்து கொண்டு வந்துட்டாங்க. சரியா, அதோட சீஃப் மினிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா மம்தா பானர்ஜி. கேபிட்டல் இது அப்படின்னு பார்த்தோன்னா கொல்கத்தா. கவர்னர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஜெகதீப் தன்கர். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. நேம் த ஃபர்ஸ்ட் ஃபுல்லி ஆட்டோமேட்டட் high-end machine produced by the government for performing RT-PCR test for COVID-19 and has been installed at the National Center for Disease Control in Delhi. அதான் வந்து பார்த்தோன்னா இது எங்கேருந்து வந்து லான்ச் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா டெல்லியில் தான் இருக்குது. எங்கள் நேஷ்னல் சென்டர் ஃபார் டிசீஸ் அங்கே தான் வந்து பார்த்தோன்னா இந்த மிஷின் வந்து இருக்குது. சரியா, யார் வந்து இதை கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அது வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா அது மெஷின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். அந்த மெஷின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா COBAS 6800 அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தோன்னா இந்த கோபஸ் 6800 அப்படிங்கிற மெஷின் தான் வந்து பார்த்தோன்னா கொண்டு வந்திருக்காங்க. சரியா, இது யார் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டாக்டர் ஹர்ஷவர்தன் அவர் தான் வந்து பார்த்தோன்னா இந்த கோபஸ் 6800 அப்படிங்கிற மெஷினை COVID-19 அதுக்காக வந்து பார்த்தோன்னா நம்ம கண்ட்ரிக்காக வந்து கொடுத்துருக்காரு. சரியா, இது மூலிமா வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா டெஸ்டஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாக பண்ணலாம். இது 24 ஹவர்ஸில் 1200 சாம்பிள்ஸ் வந்து எடுத்து டெஸ்ட் பண்ணி அதுக்கான குவாலிட்டியான டெஸ்ட்டை வந்து நம்மளால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா, திஸ் வில் ஹெல்ப் டு இன்க்ரீஸ் த டெஸ்டிங் கெப்பாசிட்டி இன் த கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா, இது வந்து COVID-19 மட்டும்தான் டெஸ்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா கிடையாது. சரியா, நிறைய வைரஸ் வந்து இது ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணியிருக்கு. சரியா, இந்த ஹெப்பாடைட்டிஸ் B and C HIV இந்த மாதிரி நிறைய டெஸ்ட் வந்து எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இந்த நேஷனல் சென்டர் ஆஃப் டிசீஸ் கண்ட்ரோல் அது எப்போ ஃபஸ்ட்டு ஃபவுண்ட் பண்ணாங்கன்னா 1909. சரியா, அப்போ தான் வந்து ஃபவுண்ட் பண்ணாங்க. நேஷனல் சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா நியூ டெல்லியில் இருக்குது. இந்த கிட்டு வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நியூ டெல்லியில் தான் இருக்குது இந்த மிஷினும். சரியா, இதோட டைரக்டர் ஜெனரல் கண்ட்ரோலர் ஜெனரல் டிசீஸ் கண்ட்ரோல் டைரக்டர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா சுஜித் குமார். எக்கனாமி. The government has announced how much fund to support micro food enterprises under Atmanirbhar
பாரத் எக்கனாமிக் பேக்கேஜ். இந்த எக்கனாமிக் பேக்கேஜில் வந்து பார்த்தோன்னா மைக்ரோ அண்ட் ஃபுட் என்டர்பிரைசஸ் அதுக்கு வந்து பார்த்தோன்னா எவ்வளோ சப்போர்ட் ஃபண்டு வந்து கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா, இது மோஸ்ட்டாக வந்து பார்த்தோன்னா நம்ம நிர்மலா சீதாராமன் அவங்க தான் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க. டே பை டே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க. சரியா, 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்குது. நம்ம ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வந்து பார்த்தோன்னா யூடியூப்பில் வந்து பார்த்தோன்னா கவி சார் வந்து பார்த்தோன்னா நமக்காக வந்து பார்த்தோன்னா பார்ட் 1 கொடுத்துருக்காரு. சரியா, அது வந்து இப்போ நெக்ஸ்ட் வந்து எல்லாமே வரதை வச்சு பார்த்தோன்னா பார்ட் 2 அண்ட் பார்ட் 3 அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 2 பார்ட்டாக கொடுத்துடலாம். பிரித்து பார்த்து நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். எக்ஸாம்ஸில் இதை பற்றி கொஸ்டின் கேட்டாலும் நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். சரியா, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 10,000 crore. சரியா, இந்த 10,000 crore தான் வந்து பார்த்தோன்னா மைக்ரோ ஃபுட் என்டர்பிரைசஸ்க்காக வந்து பார்த்தோன்னா கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கு ஃபண்டா. சரியா, இது வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா the scheme promotes PM மோடி விஷன் ஆஃப் வோக்கல் அண்ட் லோக்கல் வித் குளோபல் அவுட்ரீச் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரியா, how much fund has been allotted for beekeeping initiatives under the government special Atmanirbhar பாரத் எக்கனாமிக் பேக்கேஜ். இந்த எக்கனாமிக் பேக்கேஜில் இந்த பீ கீப்பிங் இனிஷியேட்டிவ், சரியா, இந்த தேநீர் வளர்ப்பு அதை வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா எவ்வளோ ஃபண்டு வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எவ்வளோ ஃபண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா 500 crore. சரியா, தேனி வளர்ப்புக்காக 500 crore அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபையாக நம்ம வந்து பார்க்குறோம். சரியா, அதனால் வந்து இது கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. மோஸ்ட்டாக இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சரியா, இதனால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா திஸ் வில் பெனிஃபிட் 2 lakh பீ கீப்பர்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா பெனிஃபிட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. The government has allotted how much fund to strengthen farm gate infrastructure. சரி, அந்த farm gate infrastructure இந்த தோட்டக்கலையெல்லாம் வந்து இந்த ஃபார்ம் அதை வச்சு பண்ணுவாங்க இல்லையா, அதனோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தோன்னா எவ்வளோ அமௌண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 1 lakh crore வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரியா, மெயினாக வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ரென்தன் ஃபார்ம் கேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுக்காக வந்து பார்த்தோன்னா 1 lakh crore அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரியா, the government will provide rupees 1 lakh crore to the aggregators farmer producer organizations அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்த எக்கனாமிக் பேக்கேஜில் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதையும் பேங்கிங் ரீசெண்ட்லி விச் பேங்க் ஆஸ் மணிகிராம் டைப், எந்த பேங்க் வந்து பார்த்தோன்னா ரீசெண்டாக அந்த மணிகிராம் அதோட டைப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஃபெட்ரல் பேங்க் அவங்க தான் வந்து பார்த்தோன்னா இந்த மணிகிராம் அப்படிங்கிற பேமெண்ட் பேங்க்கோட பேமெண்ட் சிஸ்டம் அதோட அந்த பேங்க்கோட வந்து பார்த்தோன்னா டைப் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா காஸ்ட் எஃபெக்டிவ் டைரக்ட் டு பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட் ஆப்ஷன் ஃபார் கஸ்டமர்ஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா அந்த ரீசனுக்காக வந்து டைப் பண்ணியிருக்காங்க. சரியா, இதில் மெயினாக அந்த டைப்பில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த COVID-19க்காக அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லியிருக்காங்க. திஸ் டைப் வில் ஹெல்ப் த நான் ரெசிடென்ட் இண்டியன்ஸ் வித் அக்சஸ் டு மாடர்ன் லோ காஸ்ட் fast, easy and reliable ways for transferring money to India. This partnership will help the people to send and receive money to their families in COVID-19 pandemic situations அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டைப் மூலிமா வந்து பார்த்தோன்னா இவங்களுக்குள்ளான வந்து தொடர்பு வந்து இன்னும் அதிகரிக்கும். சரியா, அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபெட்ரல் பேங்க் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த ஃபெட்ரல் பேங்க்குக்கு வந்து 15% ஷேர் ஆஃப் கண்ட்ரிஸ் ரெமிட்டன்ஸ் மார்க்கெட் கண்ட்ரியில் வந்து பார்த்தோன்னா 15% ஷேர் வந்து பார்த்தோன்னா இந்த ஃபெட்ரல் பேங்க்கோடது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா, அந்த மணி அந்த புழக்கத்தில் வந்து பார்த்தோன்னா 15% வந்து ஃபெட்ரல் பேங்க் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபெட்ரல் பேங்க் லிமிட்டோட சேர்பர்சன் யார் அப்படின்னு பார்த்தோன்னா கிரீஸ் எலிசபெத் கோசே அவர் தான் வந்து பார்த்தோன்னா சேர்மேன். அது எங்கே இருக்குது அப்படி அதோட MD and CEO யார் அப்படின்னு பார்த்தோன்னா சியாம் சீனிவாசன். ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா ஆலுவா கேரளா. மணிகிராம் அந்த அதோட சேர்மேன் அண்ட் CEO யார் அப்படின்னு பார்த்தோன்னா அலெக்ஸ் ஹோமஸ். மணிகிராம் எப்போ ஃபஸ்ட்டு ஃபவுண்ட் பண்ணாங்க அப்படின்னா 1988. ஸ்போர்ட்ஸ் செபஸ்டியன் வெட்டல் ஹேஸ் டிசைடட் டு லீவ் விச் ஹிஸ்டாரிக் F1 டீம் அட் த எண்ட் ஆஃப் திஸ் இயர் டிலேட் சீசன். அதாவது வந்து பார்த்தோன்னா அந்த F1 அது அந்த ரேஸோடு வந்து பார்த்தோன்னா அவர் வந்து ஒரு டீம்லேருந்து வந்து பார்த்தோன்னா அந்த ஹிஸ்டாரிக் F1 டீம்லேருந்து வந்து பார்த்தோன்னா வெளியே வரதான் முடிவு பண்ணியிருக்கார். சரியா, அது எந்த டீம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எதுலேருந்து அப்படின்னு பார்த்தோன்னா ஃபெராரி அதுலேருந்து தான் வந்து பார்த்தோன்னா வெளியே வரதான் முடிவு பண்ணியிருக்காரு. சரியா, இவர் வந்து பார்த்தோன்னா 4 டைம் ஃபார்முலா 1 சாம்பியன். சரியா, இவர் வந்து பார்த்தோன்னா செபஸ்டியன் வெட்டல். மோஸ்ட்டாக வந்து பார்த்தோன்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் படிக்கும்போது இந்த செபஸ்டியன் வெட்டல் இந்த மாதிரியான பேஸ்லாம் வந்து நிறைய கேள்விப்படும். இப்போ வந்து பார்த்தோன்னா அது எல்லாமே இந்த COVID-19 ரீசனால் எதுவுமே நடக்கல, அதனால் அதை பற்றி நம்ம படிக்கல. சரியா, அவர் வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த ஃபெராரியோட அட் த எண்ட் ஆஃப் த F1 சீசனோட வெளியே வந்துட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் வந்து பார்த்தோன்னா 2015 வந்து அதில் ஜாயின் பண்ணார். சரியா, who has been nominated for கேல் ரத்னா, the country's highest
ஸ்போர்ட்டிங் ஆனர். சரியா, அந்த கேல் ரத்னா வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரிஸ் ஹையர் ஸ்போர்ட்டிங் ஆனர். இந்த ஸ்போர்ட்ஸ்மேன் கொடுக்குற வந்து ஹையர் ஸ்போர்ட் ஆனர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேல் ரத்னா. அது வந்து யாருக்காக வந்து பார்த்தீங்கன்னா நாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாரை வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா அஞ்சும் முகண்டிகில் அவங்களுக்கு தான் வந்து பார்த்தோன்னா அவங்கள தான் வந்து பார்த்தோன்னா நாமினேட் பண்ணியிருக்காங்க. அது சரியா, இந்த அஞ்சும் முகண்டிகள் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒரு ரைஃபிள் ஷூட்டர். சரியா, இந்தியன் ரைஃபிள் ஷூட்டர். அவங்கள தான் வந்து பார்த்தோன்னா இதுக்கு வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து பார்த்தோன்னா இதுக்கு ஃபார்மர் வேர்ல்டு நம்பர் 1 பிளேயராகவும் இருந்தாங்க இதில். சரியா, இவங்க வந்து எங்கே பிறந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சண்டிகரில் வந்து பிறந்தாங்க. இது வந்து பார்த்தோன்னா எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சண்டிகர் வந்து பஞ்சாபோட கேபிட்டல் தான் வந்து சண்டிகர். சரி, அதோட சீஃப் மினிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அமரேந்தர் சிங். கவர்னர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா விபி சிங் பந்து. ரீசென்ட்லி who became the captain of பாகிஸ்தான் ODI கிரிக்கெட் டீம். பாகிஸ்தான் ODI கிரிக்கெட் டீம் வந்து பார்த்தோன்னா நியூ கேப்டனை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரியா, யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். யார் அப்படின்னு பார்த்தோன்னா பாபர் அசாம். அவர் தான் வந்து பார்த்தோன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து பார்த்தோன்னா T20 டீமில் வந்து பார்த்தோன்னா நம்பர் 1 பிளேயராக இருக்கார். சரியா, அவர் வந்து பார்த்தோன்னா இப்போ ODI டீமுக்கு கேப்டனாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பாகிஸ்தான். பாபிட்டோரி ரீசென்ட்லி பாஸ்ட் அவே. சாய் குண்டேர்வர் வாஸ் ஏ ஃபேமஸ். சரியா, இந்த சாய் குண்டேஸ் அப்படி அவர் வந்து பார்த்தோன்னா ரீசெண்டாக டெத் ஆகிட்டார். சரியா, அவர் வந்து பார்த்தோன்னா எதில் வந்து ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவர் வந்து பார்த்தோன்னா ஒரு ஆக்டர். சரியா, அந்த சாய் குண்டேர்வர் வந்து பார்த்தோன்னா ஃபேமஸான ஒரு ஆக்டர். சரியா, ஆக்டர், மாடல், வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட் அப்படின்ட்டு வந்து நிறைய வந்து ரோல் இருக்குது அவருக்கு. சரியா, அவர் வந்து பார்த்தோன்னா மெயினாக வந்து ஒரு ஃபிலிம் ஆக்டர். சரியா, அவர் வந்து ரீசெண்டாக டெத் ஆகிட்டார். அவர் வந்து பார்த்தோன்னா இவர் வந்து ஒரு இதில் ஃபேமஸ் எதில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இஸ் பாப்புலாரிட்டி ரோஸ் இன் 2010 after his participation in the hit reality TV show MTV Splitsvilla season 4. அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அவரோட ஃபேஸ் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் வந்து பார்த்தோன்னா அமீர் கானோட PK அண்ட் ராக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மூவிஸில் வந்து அவங்களோட சேர்ந்து நடிச்சிருக்காரு. இதோட வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முடிஞ்சு. இந்த ஃப்ரீ டெஸ்ட் சீரியஸுக்கான குவிசஸ் வந்து கொடுத்துருக்கேன். சரியா, இதை பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். சரியா, டெஸ்ட் சீரியஸில் ஆல்ரெடி வின் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் லாஸ்ட் வின் பண்ணவங்க இப்போ யார் வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ண போகிறோம் அவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்களும் ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வரவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். சரியா, நிறைய பேர் ஆன்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஆன்சர் பண்ணுவாங்க. நிறைய புதுசாக வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சரியா, நீங்கள் போகிற ஆன்சருக்கும் அவங்க போகிற ஆன்சருக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். நிறைய நீங்கள் கேதர் பண்ணுற நியூஸஸ்லாம் வந்து பார்த்தோன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. சரியா, இது வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. சரியா, உங்களுக்கு ஃபியூச்சரில் இது. சரி, இந்த வின்னர் யார் அனௌன்ஸ் பண்ணிடலாம். இந்த டைம் வந்து பார்த்தோன்னா அந்த எஸ் புவனேஸ்வரி, அபிராஜன் இவங்க 2 பேரும் வந்து பார்த்தோன்னா ரெகுலராக ஆன்சர் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக அவங்க கண்டென்ட்டுக்கும் இவங்க கண்டென்ட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. சரியா, ரெகுலராக ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அதனால் இவங்க 2 பேரும் வந்து வின்னர்ஸாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேர் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரெகுலராக ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. சரியா, மற்றவங்களும் வந்து பார்த்தோன்னா 1 day 2 days அந்த மாதிரி தான் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. நீங்களும் ரெகுலராக ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இவங்க 2ல் வந்து உங்களையும் கண்டிப்பாக அனௌன்ஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா மற்றவங்க போட்ட ஆன்சர்ஸும் வந்து பார்த்தோன்னா ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. சரியா, அதனால் வந்து பார்த்தோன்னா மற்றவங்க அதுக்கு கீழே நான் கொடுத்துருக்க நேம்ஸ் வந்து பார்த்தோன்னா நீங்கள் நெக்ஸ்ட் டெஸ்ட் சீரியஸ் வந்து வின் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தோன்னா நிறைய ஆன்சர்ஸ் பண்ணுங்கள். சரியா, ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இந்த ஃபஸ்ட் ப்ளேஸில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கவங்க வந்து பார்த்தோன்னா நம்மளோட தமிழுரம் வெப்சைட்டுக்கு வந்து பார்த்தோன்னா உங்களோட மெயில் ஐடி வந்து மெயில் பண்ணுங்கள். சரியா, அதில் வந்து நம்ம வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த டெஸ்ட் சீரியஸ் வந்து எப்படி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ரொசீஜர்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா மெயில் பண்ணுவோம். சரியா, ஓகே, இதோட இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முடிஞ்சு. நம்ம இந்த கொடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நம்ம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.